இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் அந்த 64 கலைகளே பார்ப்போம். 64 கலைகள் முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும். நேற்றுக்கு வந்து 25 வரைக்கும் பார்த்தோம். ரத பரீட்சை, அதான் தேர் ஓட்டுறது. தேர் ஓட்டுறதோட நேற்றுக்கு முடிஞ்சுது. தேர் ஓட்டுற கலை வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதான் ரதம்ன்றது வந்து தேர், அதான் ரத பரீட்சை. ரதத்தை ஓட்ட கற்றுக்கிறது. தேர் ஓட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தேரில் ஒரு குதிரை இருக்கும், 3 குதிரை, 6 குதிரை, 7 குதிரை எல்லாம் கட்டி ஓட்டுறவாள்லாம் இருக்க இதில். அந்த மாதிரி ரத ரத பரீட்சை வந்து ரதம் ஓட்டுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரதத்தை ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தேரை ஓட்டுறது, சல்லியன் வந்து மிகப்பெரிய தேர் ஓட்டி, மிகப்பெரிய ராஜா, சக்கரவர்த்தி. ஆனால் அவன் கர்ணனுக்கு தேர் ஓட்டினான். யார துரியோதனன் கேட்டதுக்காக கர்ணனுக்கு தேர் ஓட்டினா. மிகப்பெரிய தேர் ஓட்டுறதுல மிகப்பெரிய பயங்கர இல்லாத வில்லன். ரத பரீட்சையில் அவ்வளோ பெரிய ஆள். அதே மாதிரி இவ கூட ராமரோட அம்மா யாரு டக்குன்னு வரமாட்டேங்கிறது பாருங்க. அவ கூட இந்த பெரிய பயங்கர வில்லாளி, பயங்கர தேர் ஓட்டுறவ. அவள் தேர் ஓட்டும் போது தான் அந்த இதை கேட்கறது, வரம் வாங்கி தசரதன்கிட்ட இது பண்ணுறது. அந்த பரதனோட அம்மா கைகை, சாரி அது வரதா பாருங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை. கைகை வந்து பெரிய ரதம் ஓட்டுறவன். அவன் ஒரு தடவை அந்த மாதிரி இவனுக்கு ரதம் ஓட்டினப்ப, தசரதனுக்கு ரதம் ஓட்டினப்ப தசரதனுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருது. அடிபட்ட உடனே, அடிபடலை, தசரதனோட அந்த ரதத்தில் அந்த அச்சாடி முறிஞ்சு போடுது. அச்சாடி முறிஞ்ச உடனே ரதம் உழுதுரும் போல இருந்தது. அந்த நேரத்தில் அச்சாடிக்கு பதிலாக தன்னுடைய விரலை, கைகை வந்து தன்னுடைய விரலை அச்சாடிக்கு பதிலாக வச்சு தேரை ஓட்டி கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல தசரதனை வச்சு காப்பாற்றினாலாம். வச்சு கண்டுபிடிக்க வச்சாலாம். கண்டுபிடிச்ச உடனே அவளோட விரலை பார்த்தா விரல் அப்படியே ரத்தம் கொட்டுறதான். அந்த அச்சாணிக்கு பதிலாக கையை வச்சுட்டு வந்ததுனால ரத்தம் கடையாணின்னு அது பேர். அந்த அது கடையாணி முடிஞ்சதுனால கையில் ரத்தம் இவளுக்கு கொட்டுறதான். அதை பார்த்து தசரதன் பதறி போய் எல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னை காப்பாற்றின, உயிரை காப்பாற்றினா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போதான் மாட்டிக்கிறது. கைகை வந்து 3 வரம் கேட்ட வாங்கிக்கிறாளே, அந்த நீ என்ன வரம் கேட்குற கொடுங்க. சரி, எனக்கு நீங்கள் இப்போ தர வேண்டாம், இந்த வரத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், நான் கேட்கும்போது கொடுங்கன்னு சொல்லி அந்த ரதத்தை வச்சுன்னா, அந்த வரத்தை வச்சுட்டு தான் கடைசியில் ராமரை காட்டுக்கு அனுப்புறது. இதை அந்த ராமாயணத்தில் வருமே அந்த கதையில் அவள் எப்படி அவளுக்கு அந்த வரம் எப்படி இவர் தசரதன் கொடுத்தாருன்றது இதுதான். அவளோட தேர் ஓட்டுற அந்த இதனால ரத பரீட்சை அதுதான். அடுத்தது வந்து 26 கஜ பரீட்சை. கஜ பரீட்சைன்றது யானையை பழக்கிறது. யானையை பழக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. யானை மிகப்பெரியது, முரடு, அவ்வளோ சீக்கிரம்லாம் பழகாது. அது சும்மா அது துதிக்கையில் இப்படி தட்டி தின்னா 10 பேர் பொத்துரும் விழுவான், அடி போடும். ஒன்றுமே இல்லை. யானையை துதிக்கையை தூக்குன்னா நீங்கள் கையை பிடிச்சி நீங்கள் யானையை தூக்கினாலாம் அதுக்கு தெரியாது. தூக்கும்போது பிடிச்சி கையை பிடிச்சி ஆட்டி விட்டுரும். மனுஷாலாம் பாட்டா அது பண்ணும். மனுஷன் உருவம் வந்து இவ்வளோண்டு, ஒரு ஜான் தான். அவங்க யானையை பொறுத்த வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா, யானையில் 8ல் யானையோட உயரத்தில் கம்மி, பூர்வத்துலேயும் கம்மி, ரொம்ப 50ல் ஒரு பங்கு இருப்பானோ மனுஷன். ஒரு சாதாரண மனுஷன் இத்தினோண்டு எதிர நிற்கிற யானை, அவ்வளோ பெரிய யானைக்கு பார்த்தா மனுஷனை பார்த்தா சின்ன ஒரு எதிர ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிற மாதிரி தெரியும். போட்டு மிதிச்சிறதுக்காக இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு ஜீவன் வந்து சொல்கிறத வந்து யானை கேட்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் யானையை பழக்கிறது. அதான் கஜ பரீட்சை ரொம்ப கஷ்டம். அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு சண்டையில் அதை வந்து அதை இப்படி போ அப்படி போன்னு யானையை டைரக்ஷன் கொடுக்குறது பாருங்க, அதெல்லாம் பெரிய வித்தை. அது கஜ பரீட்சை. அதான் யானையை பழக்கிறது. யானை பாருங்க, யானை மேலே சவாரி செஞ்சு அதை பயன்படுத்தும் முறை. யானைக்கு போர் கற்றுக் கொடுத்து அதை பயன்படுத்துகிற முறை, அதுதான் கஜ பரீட்சை. கனக பரீட்சைன்னு ஒன்று. கனகம்னா எப்பயுமே மெட்டல், ஞாபகம். கனகம்னா மெட்டல். அதான் கனக பரீட்சைனா உலோகங்களை ஆராய்ஞ்சு அதனோட தரத்தை வச்சு நிர்ணயிக்கிறது. செம்புன்னா சாதாரண செம்பு இல்லை, பார்த்தா செம்பு தெரியுது வேற. அதனோட தரம்னு ஒன்று இருக்குது. மட்ட செம்பா, வசதியான செம்பா, தங்கத்தில் அதே மாதிரி நல்ல தங்கமா, வசதியான தங்கமா, வைரத்தில் அதே மாதிரி ஏதாவது உள்ள ரேகை ஓடுறதா, வேற அது மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கா, அந்த இதை பார்க்கறது. அதுதான்
கனக பரிசைன்றது வைரம் கூட கிடையாது. கனக பரிசைன்றது வைரம் வந்து இட்ஸ் நாட் மெட்டல், அதனால் அது கிடையாது. மீதி இருக்கிற தங்கம், வெள்ளி, செம்பு இதையெல்லாம் இவ்வளோ அதை சோதித்து அதனோட தரத்தை நிர்ணயிக்கிறது தான் வந்து கனக பரிசை. அடுத்து வந்து அசுவ பரிசை. அசுவம்னா குதிரை. அசுவ பரிசைனா குதிரையை பழக்கிறது. குதிரையை பழக்கிறது கஷ்டம். குதிரை வந்து உதச்சிரும், காலால் உதச்சிரும். இன்னொன்று குதிரை வந்து கடிச்சிடும். ஆனால் குதிரை வந்து ரொம்ப பொல்லாத குதிரை வந்து ரொம்ப ஒரு பொல்லாத ஜீவனது முரடு. திடீர்னு அடிச்சிடும். திடீர்னு காலால் உதச்சிடும். பின்னாடி போயிட்டீங்கன்னா ஒரு உதவி விட்டு அதோட கால் நேரத்தை போகிறோம். குதிரைக்கு வந்து கும்பலுக்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம். 10 முழம் தள்ளி இருக்கணுமா. அதனோட கால் 10 முழத்துக்கு வரும். 10 முழன்றது எவ்வளவு? ஒரு 3 முழம், 1 கஜம். 3 கஜம்ன்றது எவ்வளவு? 3 கஜம்ன்றது 3 மீட்டர். 4 மீட்டர் தள்ளி நிற்கணும். 4 மீட்டர் தள்ளி நிற்கணும். 3 மீட்டர் இல்லை, 3 கஜம்ன்றது வந்து 4 மீட்டர், 4.5 மீட்டர் வரும். 1.5 மீட்டர் 1 கஜம் தள்ளி நிற்கணும். நீங்கள் 3 கஜம் தள்ளி நின்னாதான் குதிரைக்கு 10 முழம். குதிரைக்கு நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து 3.5 மீட்டர் தள்ளி இருக்கணும் குதிரைக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு. அதனால் இப்போ பழைய குதிரை வந்து சவாரி செய்யும்போது கஷ்டம். குதிரையை பழக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அது அசுவ பரிசைன்றது குதிரையை பழக்கிறது. அடுத்தது ரத்ன பரிசை. ரத்ன பரிசைன்றது நவமணிகள். மணிகள் இருக்கு பாருங்க. வைரம், நவமணிகள் என்னென்னு தெரியுமா? வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், முத்து, பவழம், மாணிக்கம், மரகதம், நீலக்கல்னு. நீலக்கல்ன்றது அதுவும் ஒரு இது நவமணிகள், அதுவும் ஒன்று. வைரம், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், முத்து, பவழம், மாணிக்கம், மரகதம். மரகதன்றது பச்சை கல் இருக்கும் பாருங்க. 9 நவமணிகள் வச்சு மோதிரம் கூட போடுவாங்க. நான் கூட போட்டுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும், எல்லாமே இருக்கும். நீலம் வந்து இருக்கும், நீலக்கல் இருக்கும். அதில் நீலம் வந்து சரி பகவானுக்குவாங்க. நவகிரகங்களுக்கு ஏற்ற இது போடுறது அது. அது அந்த ரத்ன பரிசைன்றது வந்து எல்லாம் இந்த மணி இந்த இதனோட தரங்களை கண்டுபிடிக்கிறது, ஆராயிறது. அதான் ரத்ன பரிசைன்றது. இதெல்லாம் அது ஆராயிறது. ரத்ன பரிசையோட அந்த இது வந்து என்னென்னா கல்லோட தரத்தை அறிகிறது. அடுத்தது அஸ்திர பரிசை. அஸ்திர பரிசைன்னா அஸ்திரம்னாலே வில்லு. அஸ்திர பரிசைன்றது வந்து வில்லை ஏவுறது. வில்லை ஏவுறதுன்ற அஸ்திரம்னா எப்படின்னா உங்களுக்கு அதில் மாயையும் கலந்தது. அஸ்திரத்தில் ஒரு தர்பையை எடுத்து அஸ்திரம் அது அந்த அந்த மந்திரத்தை சொல்லி போட்டால் அது அஸ்திரமாக மாறிடுமா, மாறி போகுமா. அது அந்த வித்தை கற்றுக்கிறது. வில்லை ஏவுற வித்தை கற்றுக்கிறது. அடுத்தது படை இலக்கணம். படை இலக்கணம்னா முப்படைகள் இருக்கு இல்லையா, முப்படைகளை வழி நடத்துறதுக்கு தெரியணும். முப்படைகளை வந்து வழி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும். அதில் வந்து எல்லாரையும் அந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த மிலிட்ரி அந்த இதில் டிசிப்ளினில் கொண்டு வந்து அவங்களை நிறுத்தி அவங்கள வழி நடத்தி கொண்டு போகணும். வழி நடத்தி கொண்டு போகிறது தப்பாக கொண்டு போயிடக்கூடாது. தப்பாக கொண்டு போயிட்டால் படம் பூரா நாசம் போயிடும். அதனால் அது ஒரு கலை. அதுக்கு நிறையா அந்த கலையை தெரிஞ்சுட்டாதான் வழி நடத்தி கொண்டு போக முடியும். எல்லாராலையும் பண்ண முடியாது அது. அப்புறம் ரசவாதம். ரசவாதம்ன்றது வந்து அது ரொம்ப இயற்கை மூலிகைகளை வந்து கொண்டு தாழ்ந்த உலகங்களை உயர்ந்த உலகங்களை மாற்றுறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் இரும்பில் வந்து ரசவாதம் பண்ணி பொண்ணாக மாற்றுவாங்க. அது மாதிரி சித்திரங்கள்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க. சாதாரண கல்லை எடுத்து மாற்றுறது. வெறும் ஒரு கல்லை எடுத்து ஒரு கல்லை எடுத்து ஒரு ரசவாதம்ன்றது ஒரு கல்லை எடுத்து அதை வந்து உலோகமாக மாற்றுறது. அந்த மாதிரி ஒரு ரசவாதம்ன்றது மூலிகைகளை கொண்டு ஒரு தாழ்ந்த ஒரு இரும்பு மேலே வந்து ஒரு மூலிகையை புழிஞ்சு விடுவார். அது மாதிரி சித்திரங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. போயிட்டு அது தங்கமாக மாறிடும், வெள்ளியாக மாறும், எப்படி வேணாலும் மாறும். ஆக அந்த மாதிரி இது ரசவாதம்ன்றது. இன்றைக்கி இதோட போகிறோம், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா 32 வரைக்கும் பார்த்துக்கோம். 25லேருந்து
7 பார்த்துருக்கோம். 25, 26, 27, 28, 29, 30, 1, 2, 3, 4, 5, 6, 7 ரசவாதத்தோடு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.